ஹாய் கைஸ், என்னை பார்த்துருப்பீங்க. யார் சார் வரே? இவர தெரியல. இவர தெரியல. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். நேற்று ஒரு நாள் சொல்லி கொடைக்கானல் ஏமாத்தி கூட்டு வந்துட்டாங்க. இப்போ என்னன்னா ஒரு நாள் ஆயிடுச்சு, அங்க என்ன இழுத்து போட்டு தூங்கிட்டாங்க. நமக்கு வேலை இருக்கு, வேலையை விட்டுட்டு என்னை நைஸா கூட்டு வந்துட்டாங்க. எங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க எதுவுமே தெரியல. கோபி உடனே என்ன சொல்லி கூட்டு வந்தாங்க? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. என்ன சொல்லி கூப்பிட்டாங்கன்னா, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு, 4 days தங்குற மாதிரி இருக்கும் சொல்லிட்டு வந்தா இவங்க ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி தெரியல. உனக்கு ப்ராஜெக்ட் சொல்லி ஏமாத்தி கூட்டு வந்துட்டாங்க. ஏமாத்திட்டாங்க. என்னை ஒரு நாள் சொல்லி ஏமாத்துற மாதிரி உனக்கு ப்ராஜெக்ட் சொல்லி ஏமாத்தி கூட்டு வந்துட்டாங்க. இப்போ தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா போய் உசுப்பி என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு கேட்குறோம் போயிட்டு. ஓகே, லெட்ஸ் கோ கைஸ். வாங்க நம்ம போய் நாங்கள் அப்படியே ரூம் டூரையும் காட்டுறோம். இதான் நாங்கள் இப்போ வந்த இருக்கிற ரூமு, அதையும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறோம். சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறோம். வாங்க கைஸ் பார்க்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்க உள்ளே போய் பார்க்க போகிறோம். இதான் எங்கள் ரூமு. அதை நாங்கள் ரூம் டூரில் எப்படின்னு காட்டுறோம் உங்களுக்கு. அதை நாங்கள் அவரை உசுப்பி விட்டு அப்புறமா காட்டுறோம். வாங்க கைஸ் உள்ளே போகலாம். வாங்க கைஸ் உள்ள வாங்க உள்ள வாங்க. நம்ம ஒரு நாள் சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு அங்கே பாருங்க உட்காந்து வீடியோ எடிட் பண்ணிருக்காங்க. வாங்க கைஸ் என்னன்னு பேசுவோம் நம்ம போயிட்டு. என்ன ப்ரோ என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க? நீங்க இப்போ என்ன பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள்? ஒரு நாள் தான் யோசிச்சு வந்தோம். இங்கே வந்து எடிட்டிங் வேலை இருந்துச்சா? உங்களுக்கு எடிட்டிங் வேலை இருக்கு, எனக்கும் ஒரு வேலை இருக்குல்ல. என்ன ஒரு நாள் என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க? ஒரே ஒரு நாள்ரா டக்குன்னு போயிடலாம் அப்படின்னீங்க. என்ன பிரச்சனை? இந்த ட்ரெஸ் பிரச்சனையா? வேற எதுவும் பிரச்சனையா? வாழ்க்கை பிரச்சனை. நம்ம ஒருத்தருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. எனக்கு வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? நம்ம வாழ்க்கை பிரச்சனை தான். நம்ம பார்த்துக்கிட்டா எங்க கம்பெனில வேலைக்கு சேர்த்துறா. உங்க கம்பெனிலையா ஃப்ரீயா காசு தருவீங்களா? காசு மட்டும் கிடையாது, அப்புறம் செட்டியாவா? அப்ரண்டிஸா அப்படின்னா ஆபரேஷனா? சம்பளமே இல்லாம வேலை செய்யறவங்க. இந்த அங்க ஒருத்தர் தூங்குற மாதிரி அவட்ட கேள்வி என்ன ஏன் போகலைன்னு. ஆமா, அவர் தான் முக்கியமான. அவரை போய் டீல் பண்ணி இங்கிட்டு வாங்க கேமரா. ஆமா இங்க பாருங்க, எறும்பு மாட்டு போய் இவர் தான் எங்களோட யூடியூப் மணி 10. இவர் தான் கண்டு எங்க டீமோட லீடர் வேற. பாருங்க கைஸ், பழக்க தூக்கத்துல எந்திரிங்க வாங்க. என்ன சொல்லி கூட்டு வந்தீங்க? வாங்க என்ன சொல்லி கூட்டு வந்தேன்? என்ன சொல்லி கூட்டு வந்தீங்க? நானா உன்னை கூட்டு வந்தேன்? எங்க நீங்க தானே கூட்டு, நாங்க பாத்தீங்களா? நானா கூட்டு வந்தேனா? ஃபிளாஷ்பேக். வினோத் இருப்பான்ல, போறவல்ல வினோத் தள்ளிப்பட்டு போவான். வினோத் எங்கே போன சொல்லாத, வினோத் போறவல்ல பாத்துக்கோ. அப்படி செவனே இருந்தவன டீக்கல்ல சும்மா இருக்கானே, காரக்கலவை கூப்பிட்டு இப்போ ஒரு நாள் ஆயிடுச்சு. காரக்கலவை தான் கூட்டு போறான்னு. சரி இப்ப கூட்டு வந்துட்டீங்கல்ல, ஒரு நாள் ஆயிடுச்சா இல்லையா? இப்ப என்னை கூட்டு போய் விடுங்க. எங்க போய் விட? வேலைக்கு. நீ எந்த வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கு விட. நான் மொபைல் சர்வீஸ் பண்றேன்ல, பெரிய ஆள். அதுக்கப்புறம் எனக்கு பெரிய பெரிய பிசினஸ் இங்க அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது நமக்கு. இல்ல நீ பரவாயில்ல, குளிக்க எப்படி திருற அவையிட்ட எப்படி திருற? கேமராமேன் குளிர்றது நானா ஜர்க்கிங் போட்டிருக்கேன், அவர் உள்ள வெறும் டிஷர்ட் தான் போட்டிருக்கேன். 10 மணிக்கு 10 மணினாலும் மதியம் 2 மணினாலும் கொடைக்கானல் குளிரதான் செய்யும். சரி வாங்க இப்ப என்ன பண்ணலாம் ஒரு ஐடியாவில் இருக்கீங்க. எனக்கு ஒரு நாள் சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க. நேற்று ஃபுல்லாக வீடியோலாம் எடுத்தாச்சு, முடிஞ்சு அப்படியே கிளம்பிடுவோம்னு நினச்சா நைட் வந்து தூங்க விட்டு படுக்க வச்சிட்டீங்க. தெரியாம 5 நாள் ரூம் போட்டேன். 5 நாள் ரூம் போட்டிங்களா? இது என்ன எனக்கே தெரியாம ரூம்ல 5 நாள் போனேன். என்ன 5 நாள் எனக்கு 5 நாள் இது சொல்லுங்க, என்ன பண்ண போறோம்? 5 நாள் ரூம் மட்டும் மாத்தி போட்டீங்கன்னா 5 நாள் சும்மா தங்க முடியுமா? காசுல திருப்பி கொடுக்க மாட்டாங்கல்ல காசு. யாரு இவர் கொழுப்பு தானே. 6 பேர் ரூமா போட்டு விட்டு 4 பேருக்கு. சரி வாங்க நம்ம ரூம் டூரையாச்சும் காட்டுவோம். ரூம் டூர் காட்டியாங்க. நான் அதையாச்சும் பேசிக்கிட்டு வந்தேன். ரூம் டூராச்சும் காட்டுவோம் guys. இவங்க வேற எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் பேசிட்டு வந்தேன். இப்படி ஓனர் பொறுப்பு இல்லாம இருக்கே ப்ரோ. குளிருதுடா தள்ளுடா. குளிருதா? வாங்க எந்திரிக்க வாங்க கிளம்புவோம். கூட்டு வந்து வீடியோ எடுக்கணும்னு சொன்ன ஓனரு படுத்து கிடக்காரு. சும்மா வந்த நான் துடிக்கிறேன். லீவ் போட்டு வந்த வேண்டாம், காய்ச்சல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. வாங்க கிளம்புவோம். வாங்க गाइस, இப்போ நாங்க ரூம் டூர் போறோம். ஒரு நியாயமா அதான் வரி சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிரல. சிம்பிளா போட்டுக்கல. நீட்டா எடுத்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அழகா அந்த ரூம் டூர் காட்டுறோம். இப்போ நம்ம எங்க என்ன பண்ண போறோம்? என்ன சூரியன் தெரியுமா? வெயில் வந்துச்சா? சூரியன் வந்துட்டாப்ல.
தலைவர் இப்பதான் வரேன் 11 மணிக்கு வரேன். ஏய் இந்த தெராண்டா சூரியனு இந்த 12 மணி வெயில் பல்ல கட்டிட்டு அடிக்குது. ஆமாண்டா வேண்டாம் வெயிலே வரல சொன்னேன்டா அதுல. ஏய் காலைல வரல. நாங்க எடுத்தது காலங்காத்தால 10 மணி. நீங்க எந்திரிச்சு வந்தது 11 மணி. நான் பல்லு வலி வந்தா பேசாம போயிட்டு பல்லு வலிக்கிட்டு நானும் பல்லு விளக்கல இன்னும். கர்ம கர்ம இங்க எனக்குள்ள கேம்ப் பைக் வழியா போயிட்டு வாசம் போய் வெளிய வர வச்சுனா சும்மாதான உட்கார். வெளிய கொல்ல பாக்குறேன். கையில தள்ளி போ. கைய எடுக்க மாட்டா. மாட்டிக்கிட்டா வந்து. இவரா பேசுவியா? இத அடிச்சு பண்ணி போடு. கால் வலிக்குதுடா. இத அடிச்சு பண்ணி போடு. கால் வலிக்குதுடா. இத அடிச்சு பண்ணி போடு. அடிப்படா கீழ இறங்க அடிப்பட கூடாது. கன்னிசாமி அடிப்ப சொல்ல கூடாது. மன்னிப்பு கேளு. அப்படியே போயிட்டு அப்படியே வாங்க. தள்ளி விட்டுறே உண்மையிலே. என்ன சொன்ன? எடி ராஸ்கல். ஐட்ட பயமா இருக்குல. இந்த ரூம டூர் வேற பண்ண போறீங்க. ஆமா. ஏன்டா இது ஒரு ரூம் பாரு என்ன கட்டாம அதிலே கிடக்குன்னு. நம்ம கட்டணும்டா. வினோத். தண்ணி எடுத்து வினோத். ஆரம்பிச்சாப்ல. நல்லா போறோம்டா கலவை. பாத்ரூம் அத பாத்ரூம் சொன்னீங்க. எப்ப கட்டற பாத்ரூம்? இது அப்படியே காமன் சோர் எடுத்து விடுங்க. ரூம் காட்டி கொடுத்து காமன் சோர் எடுத்துக்கிட்டு இருக்க பாரு. யாராவே உண்மையிலேயே வேலைல இறங்கிட்டியா? டேய் நம்ம வந்து ரூம் டூர் பண்ணடா. ரூம் கட்டு இல்லடா வாடா. பித்தியக்காரே. ஏய் கலவை நல்லா பண்ணிக்க மாட்டியா? இதுக்கு என்ன கலவை? அனுகரகா ஹோட்டல். ஹோட்டல் கிடையாது இது. ரூம். ஏய் மேல போவோம் மாடி போவோம். செமையா இருக்கும். மாடி போமா. மாடி இருந்தா உங்களுக்கு வீடியோ எடுத்தேன். என்னடா சொல்ற? மாடி எல்லாம் எவன் காங்கத வீடியோ சொல்றான் அவனே இல்ல. அம்மா அண்ணன்ட கேட் 30 ரூபாய் கேட்டு இங்கே படுத்துறதுங்களா? இங்கே அழகா படுத்துறலாம். நேத்து சொன்னேன். படுத்துறோம்னா நாளைக்கு காலையில ஃப்ரீஸ் ஆகி டேய் வினோத் விரச்சிட்டான்டா அப்படினே இருந்திருக்கும். எப்படி அதே இல்லையா? ஒரே Black கலர்ஸ்ல ஹூடில தெரியும். நீ மட்டும் yellow கலர்ல பஞ்சமாக்கா மாதிரி தெரியடா பைத்தியக்காரே. இந்த நேத்து நைட் தூங்குன வேண்டா. ஏன் காலைல உட்கார்ந்து எடிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? எப்போ எதுமே எழுந்திருச்சு நீ? ஆந்திச்சே 6 மணிக்கு. நேத்து நைட் ஒரு தூங்க போறேன்னு சொல்லிட்டு பேய் கூட கசாப்பு சாப்பிட்டேன். நேத்து பண்ணினா நேத்து நேத்து கசமுசா ஏன் கூட பண்ணல. நான் கசமுசா வந்து ஓன் கூடாது. பேய் இவன் கசமுசா பண்ணிட்டு போற எமக்க திருப்பி விடுறான்டா. அட குளுருக்கு ஏதோ பண்ணிட்டு இருந்திருக்கீங்க எனக்கு தெரியலடா. விளையாண்டோம்ல கோபால் நேத்து நைட் நான் யோசிக்கிறேன்டா கோபால். கவிதாவை நைஸா கூட்டி போயிட்டாரு. கவிதா அவன் உருட்டுறான். குட் பை. டேய் உருட்டுறான்டா கோபால். பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. தனியா நேத்து நைட் இவ்வளவு தனியா உட்கார்ந்து பேசி இவன் மட்டும் தனியா போய் படுத்துட்டாரு. இவன் கூட எடிட்டிங் வந்து உட்கார்ந்தியா உடனே போய் படுத்துறியா? அப்பவே நம்ம சந்தேகம் வந்திருக்கணும். வரல கோபால். எங்க கவிதா போய் வரல. கவிதா போய் வரலையா? அவங்க கூட தான் போய். அதுவா வரல. பம்புத்துக்கு வாடி நீ அப்படி கூட்டி போயிட்டாரு. சீ அசியம் இல்ல. பேயோட கல்சா பண்ற. தூங்குறோடு. காலையில நான் ஏன் நேத்து நைட் வேகமா தூங்குனேன். நான் இப்ப பேய் பக்கத்துலயே இருந்துச்சு. அதான் தூக்கிட்டு போய் தூங்கிட்டேன். இதெல்லாம் பியூர் கட்டுக்கதை இதெல்லாம். இது அசியம் இல்ல உனக்கு. சத்தியம் இல்ல. சத்தியம் இல்லையா? சத்தியம் இல்லையா? அப்ப நீ பேயோட ஜல்சா பண்ணிருக்க. சத்தியம்டா பேய் ஜல்சா. சத்தியம்டா பேய் கூட ஜல்சா பண்ணல. ஜல்சா பண்ணல. அப்ப பேயோட படுத்து எடுத்துருக்கு. அது இவன் உனக்கு இவன் தரப்பு வார்த்தை கேட்டில. இவன் தரப்பு வார்த்தை கேட்டியா? நைட் தூங்கி கிடந்தேன்டா. நான் போய் தூங்குன்னு சொல்றீங்களே. தூங்குனது உண்மைதான் இல்லைன்னு சொல்லல. உடனே என் பேய் கதை முடிச்சோன்னு தூங்குனேன். இருடா எப்பயும் தூங்க மாட்டேன். எப்படி சொல்றது கேளுடா முழுசா. பேச விடுறா ஃபர்ஸ்ட். சரி பேசு. நான் போய் தூங்குறேன். தூங்குனே தரப்பு பார்த்து கேட்டே ஆகணும். அது ஓகே. வினோத் தூங்குனா வினோத் வந்துட்டு ஏன் கூட தான் உட்காந்துருந்தா. என்னடா தூங்கும்போது அந்த ஆரம்பிக்கலே பொய்யா பேசுறேன். 1:30 மணிக்கு தூங்குனால. அவன் சொல்றது நியாயம் இருந்துச்சு. 1:30 மணிக்கு தூங்குனால வந்து 1:30 மணிக்கு தூங்குனேன். ஆமா கனவு வந்தது 4 மணி 5 மணி இருக்கு. கனவு வந்தது 4 மணி 5 மணி 4 மணிக்கு வந்துச்சா கனவு? ஆமா. அவ்வளவு நேரம் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. ஒரு தரப்பு வாரத்துல எல்லாமே பொய்ன்னு கண்டுபிடிச்சு போய் அந்த வந்து கவிதாவை கெடுத்து அப்படி சொல்றேன். உண்மையா சொல்றேன். இங்க இருந்து கூப்பிட்டாரு. இங்கே நீ ரூம் போட்ட. இங்கே நாங்கடா போட்டேன். நீ தான்டா போட்ட எரும மாடு. ஆமா நான் தான் போட்டேன். நிச்சயமாயிட்டாவே கவிதா பேயோட சேராத ஆமா கவிதா பேயோட சேராத. அவன் பிரியா பேய் வச்சிருக்கேன். நான் கவிதா பேய் வச்சிருக்கேன். பிரியா உயிரோட இருக்காடா. உயிரோட இருக்க பொண்ணு நீங்க. பிரியா அவன் ஆளு. பிரியாவுக்கு நீ கவிதா பேய். பேய். ஆமா நான் பேய் வச்சிருக்கேன் गाइस. இவன் பிரியா வச்சிருக்கான். நான் பிரியா வச்சிருக்கேன். கர்மா ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா. அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. யாரையும் வச்சிருக்கேன். கன்னிச்சாமி இவன் உமா பாட்டி வச்சிருக்கேன். இதான் எங்க மொட்டை மாடி. அங்கதான் வலிக்க வாங்கி போட போறோம். கோபால் நம்ம பில்டிங் கட்டி. என்னடா இது யாருக்கு? கவிதாக்கு. நான் வந்து கவிதா வச்சிருக்கேன். இவன் பிரியா வச்சிருக்கேன். உமா பாட்டி என்ன செத்துருக்கு. உமா பாட்டி பிரியாட்ட கொடுத்துரு. அதே நீ வந்து கொடுத்த. நான் கொடுத்தேன்னு கொடுத்துரு. கர்மா உனக்கு பிரியா கடையே சாபம் விடுறேன். சரி வாங்க ரூம் டூர் பண்ணுவோம். சரி गाइस இங்க ரூம்க்குள்ள வந்துட்டு நம்ம ரூம் எவ்வளவு வாடகைக்கு போட்டோம் நம்ம? 800 ரூபா. அப்புறம் எப்ப வாங்கணும்? அது பேரம் பேசி வாங்கணுமே. பேரம் பேசி வாங்கணும். 750 ரூபா. அது எப்படி வாங்குன?
வந்தோம் ஒரு யூடியூப் சேனல் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ரூம்லாம் இப்படிலாம் காட்டுவோம் அப்படின்னாரு. கைஸ் நீங்க வெளியே ரொம்ப டிராவல் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கேமரா மட்டும் பிடிச்சி 10 வீடியோ யூடியூப்ல போடுவீங்க. அவ்வளவுதான் வேலை முடிஞ்சிச்சு. அருமையான ஐடியா வரட்டா. எங்க போனாலும் நாங்க யூடியூப் பண்றோம். டிஸ்கவுண்ட் பெரும் ஒரு 50 ரூபாய் 10 ரூபாய் கிடைக்கும். குறைக்கலாம், அதுக்கு மேல குறைக்க மாட்டாங்க. நீங்க ஒரு 1 மில்லியன் வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஃப்ரீயா வந்து ஃப்ரீயா வந்துருங்க. 1 மில்லியன் இந்த ஃப்ரீயா? அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே 1 மில்லியன் கொண்டு வந்திருக்கேன். ஆமா, மறக்காம கொண்டு வந்துருங்க. நாங்க போய் பல்லு விளக்க போறோம். பல்லு விளக்க போறியா? வாங்க गाइस வாங்க. ஏய் இருடா, நான் பல்லு விளக்க போறேன். இதான் இங்க பாத்ரூம், இதான் இங்க அரண்மனை. கோவி வந்தோடனே எப்பயுமே இங்க தான் இருப்பேன். என்ன கோவி குரூப்புக்கு வந்துட்டு கோவியோட சோப்பு, கோவியோட சூடா இருக்குன்னு கொஞ்சம் தொட்டு பாருடா. கோவியோட பேஸ்ட். உன் பாத்ரூம் டூர் தான் பாத்ரூம். அவன் பாரு பிஸ்கட் திருடி. அவன் எப்பயுமே ஆசைப்பட்டு இருக்கிற இந்தியன் பாத்ரூம் டூர் இங்க இருக்கு. இந்தியன் பாத்ரூம் டூர். இப்போ வந்து பாத்ரூம் டூர் கரெக்ட். இங்க இருந்து நம்ம வெஸ்டர்ன் போக போறோம். உள்ள கோவி அப்படியே என்ன கோபாலு? டேய் பாத்ரூம்ல கூப்பிடுறான்டா கோவிய. டேய் கேக்காவ தொடர்ந்தாண்டா கொண்டாங்க வாங்கடா. பெண் குயினுக்கு அறிவே இல்ல. பயந்து வெளியே நிக்கிறியா? இங்க பாரு டேய் கோபாலு, டேய் பெண் குயினுக்கு அறிவே இல்ல. கண்ணு திறந்து கரெக்ட் கண்ண மூடி இருக்கடா. ஆமாடா கரெக்ட் பாரு, கண்ண மூட்டு வதியா கரெக்ட். இங்க பார்க்க கூடாதுல. பெண் குயின் கண்ண மூடல. பெண் குயின்லாம் கேடிடா. பெண் குயின் சைடுல திரும்பி இருக்குங்க. என்னங்க பாக்குறீங்க நீங்க? டேய் இங்க பாருடா, பாத்ரூம் ஃபோக்கஸ் ஆகுதுடா. பாத்ரூம் அங்கிட்டு இருக்குடா. உங்களுக்கு எல்லாத்துலயும் எல்லா மூஞ்சி அங்கிட்டு தான திரும்பி இருக்கு. எல்லா கொஞ்சம் அங்க தான் திரும்பி. டேய் அங்க பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஆல் பக்கம் 360 டிகிரில பாத்துட்டு இருக்கேன். ரூம் கொஞ்சம் க்ளீனா தான் கொடுத்தாரு. நீங்க வச்சிருக்கத பாரு. என்ன கலட்டி விட்டேன் எல்லாத்தையும். இது வந்துட்டு இது யாரோடது? அப்படி வேகமா இழுத்துறாத. போன் இல்ல இது எல்லாம் வினோதோடது. கோபியோடது இதான் என்னோடது. பாத்தியா இல்லையா? அப்ப பாத்தியா நீ மட்டும் இந்த கிழிச்சாங்க. என் போர்வை மட்டும் குங்குடா. ஓட்ட இருக்கு. எல்லாம் கம்பளி பத்தி தூங்குறாங்க. நாங்க எடிட்டர் ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஆமா நீங்க அந்த சிஸ்டத்தை காட்டிட்டு இருங்க. நான் குளிச்சு வந்துடுறேன். கைஸ். நான் வீடியோல இருக்க மாட்டேன். வாங்க நான் கோவா குடிய அவங்க காட்டுறேன், உங்களுக்கு லைவா காட்டுறேன். அசிங்கமா கிளாஸ் ரெடி வைக்கிறீங்க. அசிங்கமா இல்ல. காசு ஓட்டா கண்ணு பிடிக்கலையா? இப்படிதானே டெய்லி வந்து கோயில் குடிக்கிறது எட்டி பார்த்துருக்கியாவே? இப்படி அசிங்கமா கோயில் குடிக்கிறது எட்டி பார்க்குது. எத்தனை விட்டு பாத்திரம் இப்படி எட்டி பார்த்தாரே சொல்றா. கணக்கு இல்லையா? எப்படி லேட்டா ஒதுக்கிருக்கா பத்தியா இல்லையா? மாட்ட தேவையில்லை. கலட்டுறதானா முக்கியம். மாட்டுறதா அவங்க மாட்டிக்கு வைக்கமே இல்லை. ஆம்பளை போய் குளிக்கிறதே இப்படி பாக்குறீங்களா? ரெஸ்டாரண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க. பாத்தியா இல்லையா? ரெஸ்டாரண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கேம்ப் ஃபயர்லாம் இருக்கு. நம்ம கேம்ப் ஃபயர் போட்டு தரோம். இந்த வீடியோ வரும் गाइस. எங்களுக்காக கேம்ப் ஃபயர் போட்டு தரேன்னு சொல்லிருக்காங்க. சிறப்பான ஆமா, கேம்ப் ஃபயருக்கு வந்துட்டு 800 ரூபீஸ் சார்ஜஸ் பண்ணிருக்காங்க. ஹெட்டுக்கு நினைச்சறீங்க டோட்டலாவே. இங்க வந்து கொஞ்சம் அவரக்கட்டை போட்டு இந்த அங்க இருக்கு பாத்தீங்களா? அவன் வெட்டி போட்டு கேம்ப் ஃபயர்னா என்ன பண்ணுவாங்க? கேம்ப் ஃபயர்னா இதெல்லாம் போட்டு வச்சு நம்ம நெருப்பை கொளுத்தி வச்சு போயிடுவாங்க. நம்ம நெருப்புல கொளுந்து நம்ம வந்து தக்கச்சிமி ஆட வேண்டியது. ஆடலாம். அவ்வளவுதான். வேற எதுவும் பண்ண முடியாது. இங்க எதுவுமே இல்ல. இது ஒரு அடுத்த வீடு. அடுத்த வீட்டுக்குள்ள போறது எப்படி அப்படி சொல்லி நாங்க காட்ட போறோம். உள்ள யாராச்சும் இருந்தாங்கன்னா செருப்பு கட்டி அடிப்பாங்க. இப்படியே ஓடி. டேய் ஒண்ணுமே கிடையாதுடா. இந்த வழி நம்ம இப்படி இறங்குறோம்ல, இது ஏறிக்கிட்டு இறங்குற அவ்வளவுதான். நான் இங்கிட்டு வரேன் பாப்போம். இங்கிட்டு போன பாய் இப்ப இங்கிட்டு வருவோம். பாத்தீங்களா? நான் இங்கிட்டு வந்துட்டேன். பாத்தியா இல்லையா? ஏங்க இது எதுக்குங்க இப்படி சுத்தி சுத்தி கட்டி வச்சிருக்காங்க? தெரியலையே. ஓகே லெட்ஸ் கோ. கீழே வந்துட்டு கீழே போய் காட்டுறோம். எங்களுக்குன்னு ஒரு கடை இருக்கு. அந்த கடையில் கடன் வேற 30 ரூபா கடன் வேற இருக்கு. அந்த கடையில் வேற பிரியாணி மசாலா வேற இருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட் இங்க வந்து 2 பெஞ்ச் இருக்கு. சாப்பிட்டுக்கலாம் இங்க வேணா வந்து. இதான் ரூம் டூர். நம்ம ரூம் டூர் பசங்களா ஐஸ் எடுத்து வச்சிருக்கேன். அது மாண்டேஜ் வருங்க. ஐஸ் பேர் வந்து மாண்டேஜ்ல போட்டுருப்பா எடிட்டர். நீல காலைல 6 மணிக்கு குளிக்கணும்டா சாமி. நீல 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டா ராஜலே. உனக்கு தெரியாது. ரெடி இப்போ எங்கே போறோம்? எங்க போறோமா? ரூம் டூர் முடிக்கிறோம் பாலே. முடிக்கலையே நீங்க. மூணு செத்து இருக்கு. கோபி கோபி டவுசர் கோபி. இப்படி பிரவுன் கலர்ல டவுசர் போட்டு வரியே அசிங்கமா இல்லையா உனக்கு? வரா ஃபேஷன் டிசைனர்ரா. இங்க வரா. ஒன்ஸ் மட்டும் அவ்வளவுதான். இது இப்படி போட்டுக்கோங்க. இது அவ்வளவுதான். அவ்வளவே ஸ்டைல்ரா. ஏய் நான் ரூம் டூர் பண்ண போறோம். ஏய் அந்த சைடு நான் இந்த சைடு நான் போட்டுக்கிறேன். வெல்கம் டு மெண்டல்ஜி vlogs. ஐயோ
மீண்டும் மீண்டுமா நாலுல இருந்து குளிக்கும் போது ஒவ்வொருத்தர் பயத்துலேயே வைடா நானே பயத்து தர குளிக்கணும் அப்புறம் வைடா டே வைத்தியக்காரே உங்களை ஹைட் எத்தாதுல டே ரைட் பாத்ரூம்ல ஏதாவது வந்துடும் ரஜினி சொன்னா கேளு கோவி வேற நைட்டு 12 மணிக்கு தான் பாத்ரூம்ல போய் என்னமோ பண்றியா நீ வேற கோவிக்கு அப்புறம் மாட்டிக்குவான் டே சொன்னா கேளு வினோத்து நம்ம பாரு நம்ம ஒரு காட்டுக்குள்ள தூக்கிட்டோம் நம்ம இப்ப இங்க பாரு டேய் இங்க வாடா டேய் கிச்சன் டூரா கிச்சன் டூர் நாங்க கிச்சன் டூர் பார்த்தோம் வா கிச்சன் காட்டுறோம் இங்க வா ஏய் செம்மடா ராஜனே கிச்சன் கிச்சன் கிடையாது ரெஸ்டாரண்ட் இருக்கு பேரு ரெஸ்டாரண்டா ஆமா. ஆமாடா ஆமா இந்த பில்டிங் அங்க வாங்கிக்கோம் வாங்கிட்டீங்களா ஆமா நான் கீழே வாங்கிட்டு வந்தோம் கீழே போய் கீழே போய் வைஃபை பாஸ்வேர்ட் போட்டுட்டு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வந்துட்டோம் வந்துட்டியா அவ்வளவுதான் சரி இனிமே நம்ம தானே இது அமௌண்ட் தான் அப்போ உடைக்கலாம்ல ஏதாவது உடைக்கலாம் ஓட எது வேணா ஓடு எது உடைக்கிற ஓட எல்லாம் நம்ம விட்டு உடைக்க கூடாது சரி இப்போ வந்துட்டு ஆடியன்ஸ் வந்துட்டு ரூம் புக் பண்ண தெரியாது ஆடியன்ஸுக்கு ரூம் புக் பண்ண தெரியாதா சரி எப்போ ரொம்ப சீப்பா புக் பண்ண தெரியாது ஓகே அது நாங்கள் உண்மையை போட்டு உடச்சிட்டோம் உண்மையை போட்டு உடச்சிட்டீங்களா ஆமா எங்கேன்னு உடச்சிங்க இந்த உள்ள காட்டுறேன் வா பிங்க எனக்கு இருக்குமே கண்ணாடி உடைக்கல சவுத்து தான் உடைச்சோம் சவுத்த உடச்சிங்களா அது கேப் கேப்பா இருக்கா தெரியுது தெரியல ரூம் சீப்பா எப்படி புக் பண்றது எப்படி புக் இவனை ரூம் புக் பண்ண சொன்னது இல்ல இவனை ரூம் புக் பண்ண சொன்னதுக்கு ரூம் புக் பண்ணாம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரூம் காசை முடிச்சு விட்டா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரீஃபண்ட் ஆயிடுச்சு 587 ரூபா 587 ரூபாய் ரூம் போட்டவங்க ஃபர்ஸ்ட் அதே கால் குப்பி அனுப்பிடுச்சு 500 ரூபாய்க்கு ரூம் கிடையாது போடா அப்படின்ட்டு இப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய சொல்லிருக்கோம் தெரியுமா 10 வீடியோ எடுக்கணும் ஓகேயா 10 வீடியோவா ஆமா குறைஞ்சது 10 வீடியோ சொல்றது ரூல்ஸ் கேளுடா 10 வீடியோ வினோத் வச்சு ரூம்ல எடுத்துடலாம் அவனே 4 ஒரு செவத்துக்குள்ள நிறைய வீடியோ எடுப்பானே அதெல்லாம் வேற வெப்சைட்ல வரும்டா வெப்சைட்ல வந்துரும் யூடியூப் வெப்சைட்ல வராது அதெல்லாம் வேற வெப்சைட்ல வரும் என்ன நோட்டு குரோம்ல இக்னோட்டிக்கா முடிக்கலாம் போயிருங்க நீங்க மாட்டிக்கிறீங்க என்ன நோட்டு ஐயே 10 வீடியோ எடுக்கணும் சொல்லு 10 வீடியோ எடுக்கணும்டா வேலை 10 வீடியோ யூடியூப்ல பப்ளிஷ் பண்ணிடணும் ஓகே ஓகே நம்மள மாதிரி ஓ புரிஞ்சிருச்சு 10 வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு ரூம் கார்டு வந்து நாங்க யூடியூபர் யூடியூப் கம்மி பண்ணிடுவோம் அவ்வளவுதான் எப்படி அதுல ரூல்ஸ் இருக்கு பாரு நம்ம 10 வீடியோ போடலடா 70 வீடியோ போட்டுருக்கோம் அது நம்ம முட்டா பயல்க டெல்லி 5 வீடியோ முடிக்க இப்போ உனக்கு தான் தெரியும் இப்பதான் தெரியும் உனக்கு டெல்லி 5 வீடியோ முடிக்க வேண்டியது 18 வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பாரு ஒரே வீடியோ போட்டிருக்கேன் என்னது ஃபுல்லா அந்த வீடியோ பாத்துருக்கேன் டெல்லி மூவி விட்டுருக்கேன் மூவி விட்டுருக்கேன் அப்படியே பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி நானும் பார்க்கல ஷூட்டிங்ல இருக்கோம் நானும் பார்க்கல போய் பார்க்கணும் பண்ணிக்காது இங்கே ரூம் புக் பண்ணுறதுக்கு வந்துட்டு ப்ரொமோஷன் கிடையாது ஸ்கைசன் ஆப் யூஸ் பண்ணுங்க இல்லை booking.com ஈஸி பை ஏன்னா இது ஈஸி ட்ரிப்பா ஈஸி ட்ரிப்பா ஆமா ஈஸி ட்ரிப்னு வெப்சைட் இருக்கு hotels.com இவனுக்கு அந்த மாதிரி ட்ரிப் hotels.com தெரியும் அது இப்போ புக் பண்ணிக்கோங்க அப்படியா ஏன்னா ஹோட்டல் ஓயோல புக் பண்ணிக்கலாம் பாத்தியா இல்லையா தெரிஞ்சிச்சா டேய் அவன் ஓயா ரூம் புக் பண்ணி அவன் எங்கேயோ போயிடுவான் எங்க வீடியோ அவன் அடுத்து வரலைன்னா அவன் ஓயா ரூம் புக் பண்ணா முடிவு பண்ணிக்கோங்க இத்துடன் ரூம் டூர் முடிவடைகிறது இந்த ரூமோட டீடைல்ஸ் வந்துட்டு லொகேஷனோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் பார்த்து ரூம் தெரிஞ்சுக்கோங்க இன்னுமே தான் ரூம் இருக்கு அங்க அதெல்லாம் காட்டிடும் காட்டிட்டீங்களா ஒண்ணுமே இல்லையா யாருமே இல்லையா டேய் ராஜனே ஃபயர் கேம்ப் எப்ப ஃபயர் கேம்ப் நைட்டு இது நைட்டு ஃபயர் கேம்ப் நீங்கடா தனியா ஒரு வீடியோவே போட்டுருவோம் அதுக்கு வந்து ரூல்ஸ் இருக்கு அதுக்கு வந்து என்ன ரூல்ஸ் கட்டையை மட்டும் ஒன்று வச்சிருப்பாங்க கட்டை எரிக்கிறது வந்து எல்லாம் நம்ம தான் பண்ணணும் ஆனால் 800 ரூபா கொடுத்துடணும் ஆனா எரிச்சதுக்கு உங்களை உட்கார வைக்கணும்னு சொல்லிடுறோம் நடுவில் உட்கார வச்சு ஜெகதோதியா தலைவர் இருக்காரா தலைவர் தலைவர் இருக்காரா எப்படின்னா வினோத் இவன் சாமி நல்லவன் நல்லவன் இருந்தா ஊர் ஃபுல்லா நல்ல விதமா இருக்கும்ல ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுற ராசா ஓகே நல்லவன் அது மாதிரி நல்லவன் இருந்தா வச்சுக்கோவேன் ஊர் நல்லது நடக்கும் ஊர் சரி ஃபயர் கேம்ப் இதோட முடிஞ்சிச்சு வாங்க போலாம் டூர் முடிச்சுடா ரூம் டூர் முடிஞ்சிச்சா காய்ஸ் வந்து எங்க இருக்குன்னா கரெக்டாக நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்துல கிடைக்கனால அங்கேருந்து ஸ்ட்ரைட்டா உள்ள வாங்க உள்ள வந்து நேரம் அந்த ரூம் இருக்கு உள்ள இருக்கு இவ்வளோ வச்சு தான் பேச முடியாது வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய்